Hi, hello all. Welcome to Simple Max Magic Tamil. The length of a rectangle is increased by 60%. By what percentage would the width have to be decreased so as to maintain the same ratio? அதாவது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 60% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அந்த வித்து கம்மியானால் அந்த சேம் ஏரியா வந்து இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது நம்ம ப்ராஃபிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் இவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த 2% வச்சு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஓவரால் சேஞ்சுக்காக. அதே இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓவரால் சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் டிவைடட் பை 100. இப்போ வந்து இங்கே வந்து வித்தை டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் போட்டுக்கணும். லென்த் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, இங்கே சேஞ்ச் எதுவும் கிடையாது. சேம் ஏரியாவை இது பண்ண போகிறோம், அதை மெயின்டைன் பண்ண போகிறோம். அதனால் 0 சேஞ்ச். 60 மைனஸ் ஒய் மைனஸ் 60y டிவைடட் பை 100. 60 மைனஸ் ஒய் மைனஸ் 0.6y. இப்போ 60 மைனஸ் 1.6y. 1.6y இந்த பக்கம் கொண்டு வந்தால் பாசிட்டிவ் வரும். அப்போ 1.6y is equal to 60. y is equal to 60 divided by 1.6. y is equal to 37.5% தான் இதோட ஆன்சர். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால். ஆல்டர்னேட் மெத்தட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது எக்ஸாம் டைம் வந்து டைம் கன்சியூம் ஆகும். அதனால தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.